16/9/2025 இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வந்து கேவிகேவுக்கு கரணம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். அவர் சிவா அவர் தான் வெட்டி இந்த சிவப்பு கலர் டிஷர்ட் அவர் தான் வந்து இங்கே பண்ண ஓனரு. அவர்கிட்ட தான் கரணம் வாங்குறோம். ரொம்ப சிறப்பாக வளர்ந்துருக்கு வச்சுருக்காரு. இந்த குட்டை நேப்பியர் வந்து ஆடுகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும். கடிச்சு பார்த்தோம்னா லேசாக கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆழமாக செங்குத்தாக விடணும். மற்றதெல்லாம் சாய்வாக இல்லை மேலோட்டமாக விடுவோம். இது மட்டும் கொஞ்சம் ஆழமாக உண்டு சொல்லுவாங்க. ஸோ இது குட்டை நேப்பியர். இதுதான் வந்து அதோட புல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏறக்குறைய வந்து இந்த கினி கிராஸ் மாதிரியே வந்து ஒரு மாதிரி வரும், கரும்பு மாதிரி வரும். இது வந்து மக்காச்சோள நேப்பியர். மக்காச்சோள நேப்பியர் வந்து முக்கியமாக வந்து பால் மாடுகளுக்கு பயங்கரமாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்டு இலையெல்லாம் பெருசாக இருந்தாலுமே வந்துட்டு அது வந்து முத்தாது தண்டு. அதனால் ரொம்ப ஜூஸியாக இருக்கும். மற்ற கோ5 கோ4லாம் வந்துட்டு 45 நாளுக்கு ஒரு முறை அறுவடை பண்ணால் இதெல்லாம் வந்து 30 நாள் 35 நாளுக்கு ஒரு முறையாக அறுவடை பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து மிக சிறப்பாக ஒரு மெய்ஸ் நேப்பியர் நல்ல சத்துள்ளது. அதுக்கப்புறம் அங்கே தூரத்தில் இருக்கிற வந்து சிவப்பு நேப்பியர், ரெட் நேப்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆடுகளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது எல்லாமே வந்து புரதச்சத்து வந்து ஒரு 10% 8% வரைக்கும் இருக்கும். மற்றபடி கலோரி தான் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் போடும்போது ஆடு மாடுகளுக்கு வந்து நிறைய டேஸ்ட் வந்து நிறையா கிடைக்கும். அதனால் வந்து நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு அதோட தீவன உட்கொள்கிற வீதமும் அதிகமாக இருக்கும். இது நிறைய சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி குடிக்கிறது, கலப்பு தீவனம் சாப்பிட்றது, மற்ற லெக்யூம்ஸ் சாப்பிட்றது எல்லாமே அதிகரிக்கும். அதனால் வந்து உங்களுக்கு எல்லா விதமும் இனப்பெருக்கம், பால் உற்பத்தி, குட்டி உற்பத்தி எல்லாமே வந்து மிக சிறப்பாக இருக்கும். இவர் மெயினாக வந்து ஆடுகளுக்காக வச்சுருக்கிறாரு. இது வந்து மாடுகளுக்கு வந்து இது மிக சிறப்பாக இருக்கும். 1 ஏக்கர்னால் 3/4 ஏக்கர் இந்த மாதிரி மாவுச்சத்துள்ள தீவனங்கள் இது கூட வந்து கோ4லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு காவாசி வந்து வேலி மசால் போட்டால் நல்லாயிருக்கும். இங்கே லெகிம்ஸ் வந்து வேலி மசால் தான் வச்சுருக்காங்க. அதுபோக வந்து வரப்பு ஓரங்களில் நிறைய தீவன மரங்கள் இங்கே வச்சுருக்காங்க.